ககன் சிங் தீப் பேடி IAS மூத்த அதிகாரி அவர் தலைமையில் ஒரு வல்லுநர் குழு அமைத்து 9 மாதம் கால அவகாசம் 9 மாதம் தேர்தல் வந்துடும். தேர்தல் வந்த உடனே ஐயோ தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு இன்னொரு வசனத்தை பேசுவார் முதலமைச்சர் அவர்கள். அதனால இந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்துதான் திமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. ஏன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுடைய குடும்பங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர். இந்த 60 லட்சம் பேர் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க கடந்த தேர்தலில். வாக்களித்து அதற்கு வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று. இன்னைக்கு இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சாப், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், கர்நாடகா, இந்த 7 மாநிலங்களிலும் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப தமிழ்நாட்டினால் முடியாதா? இந்த 7 மாநிலங்களும் நிதிநிலை தமிழ்நாட்டை விட மோசமான நிதிநிலையில் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்ப மத்திய அரசு சமீபத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற சூழலில் தமிழ்நாடு அரசுக்கு ஏன் முடியாது? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். வெறும் அவங்களுக்கு வாக்கு வங்கிருந்தா போதும், அவங்களுக்கு நிச்சயமா எதுவும் செய்ய போறது கிடையாது. இந்த குழு கண் துடைப்புக்காக உருவாக்கிய குழு இது. அடுத்தது